அடுத்தபடியாக எங்களது மாநில துணை பொதுச் செயலாளர் நீண்ட காலமாக தலைவர் கருத்துக்களை நமக்கு வழங்குவார் என்று உங்கள் சார்பாக. தமிழகத்தில் தேவேந்திரர்கள் பெருமையை எடுத்து சொல்ல வழி இல்லாமல் ஒரு தேவேந்திர குலத்தான் அனைத்து சமுதாயத்தை விட முதல் சமுதாயமாக முன்னிறுத்தி நடத்துவதற்கு ஒரு முன் உதாரணமாக தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், கட்சியிலே சமுதாயம்னா யாருமே மதிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி நம்ம தலைவர் அவர்கள் கட்சியில் எல்லோரும் சமூக கட்சி ரீதியாக எல்லோரும் நம்மளை மதிக்கணும்னு சொல்லி அது கட்சியை ஆரம்பித்து 2001 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்து அதை ஒரு எல்லா சமுதாயமும் எல்லா கட்சியும் நம்ம கட்சியை திரும்பி பார்க்கும் வண்ணம் நடத்தி கொண்டிருக்கும் நிறுவன தலைவர், அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவருமான டாக்டர் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்களின் அனுமதியோடு இங்கே பழனியில் நடக்க இருக்கின்ற பட்டயத்தின்படி 493வது ஆண்டு. ஆனால் உரிமைப்படி நாம் உரிமையை எடுத்துக்கொண்டு மண்டகப்படி தேவேந்திரர்கள் மண்டகப்படி நடத்தி கொண்டு இருக்கும் 24வது மண்டகப்படி. இந்த மண்டகப்படியை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். தமிழகமே ஒவ்வொரு வருடமும் பழனியை திரும்பி பார்க்கின்றது. அனைத்து சமுதாயமும் அது எங்கள் அண்ணன் பாலிசாமி எனக்கு சொல்வது போல் உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள், உலகம் முழுக்க உள்ள அந்த இந்திய நாட்டுக்காரர்கள் போகிற எல்லாருமே இந்தியர்கள் தமிழர்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கும்னு அந்த நம்ம இந்த மண்டகப்படியை நம்ம குடும்பக்காரங்க, பெரிய தனத்துக்காரங்க, இளைஞர்கள், பெரியவர்கள், பொறுப்பாளர் அனைவருமே இருந்து சிறப்பாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மண்டகப்படி 24வது வருஷம். இப்போ தலைவர் அவர்கள் அண்ணன் அவங்க அண்ணன் எல்லாருமே சொல்லிட்டாங்க, தலைவர் என்னென்ன பண்ணார், நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன செஞ்சார் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த சமுதாய தலைவர் இன்னும் வளரணும், எம்எல்ஏ ஆகணும், பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரணும். அதுக்கு நம்ம இதே பொறுப்பாளர்கள் அனைவருமே இப்போ தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி தலைவரை நம்ம அந்த ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு பதவிக்கு நம்ம உட்கார வைக்கணும். அது போக வருகின்ற 24ஆம் ஆண்டு இந்த மண்டகப்படியை நம்ம ஒவ்வொரு வருடமும் தலைவர் அவர்கள் அரசியல் சூழ்ச்சியில் உள்ள வச்சுட்டாங்க 8 வருஷம். அந்த டைம்லலாம் அந்த மண்டகப்படி நடத்துவதற்கு நாங்கள் பட்ட பாடு, அதுக்கெல்லாம் பாலிச்சாமண்ணன், தங்கண்ணன், அதில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க பெரிய தனத்துக்காரங்க, அந்த குடும்பக்காரங்கள்லாம் நல்ல சப்போர்ட்டு, நல்லபடியாக அதை நடத்துறதுக்கு முன்னிறுத்தி நடத்தி தந்தைங்க. இப்போது எங்களுக்கு இந்த நம்ம மடத்தை கைப்பற்றணும். இதில் 2-3 இந்த சமுதாயம் அந்த சமுதாயம், இந்த இயக்கம் அந்த இயக்கம், அந்த பேருக்கே இங்கே இடமே இல்லை. மொத்தத்தில் அகில இந்திய தேவேந்திர வேளாளர் முன்னேற்ற சங்கம் பழனி அந்த தலைவர் வாங்கினது நீங்கள் ஆர்டரே பாருங்கள். அகில இந்திய தேவேந்திர வேளாளர் முன்னேற்ற சங்கம் பழனி தான் இருக்கும். பல்லர் மடம் இப்படித்தான் இருக்கு. யார் அது ஒரு அவங்க வாயிலுக்கு வந்தபடி பேசுவாங்க. அது தலைவர் கைப்பற்ற பார்க்காரு, இது அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை நம்ம அடுத்த வருஷம் இந்த மாதிரி மீட்டிங் கண்டிப்பாக மண்டபம் கட்டி பல்லர் மரம்னு உட்கார போகிறோம். போன வருஷம் நம்ம சொன்னோம், செய்யலை. இந்த வருஷம் செய்ய போகிறோம்னா இந்த நம்ம அறமடை நம்ம ட்ரஸ்ட்டு இவங்க வாத்தியார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா, அறக்கட்டளை மருதம் அறக்கட்டளை, இவங்களை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு நமக்கு இவங்க முன்னிலையாக இருந்து கண்டிப்பாக அந்த அடுத்த ட்ரிப்பு அந்த மண்டபத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆமாம், உறுதியாக நம்ம உட்காருறோம். ஏன்னா நமக்கே பிள்ளரிக்கு ஒவ்வொரு வருடமும் அதை என்னென்னா தலைவர் போய் இருந்து செய்ப்பா அப்படின்றாங்க. தங்க எண்ணெயிலலாம் தூங்க விட மாட்டோம். ஒரு சில ஆட்களையெல்லாம் பழைய ஆட்கள்லாம் பேரை சொல்லக்கூடாது. அது அவங்க தானாகவே தற்பெருமையில் பேசி அப்படி ஒரு சிலவர் அழிஞ்சிட்டாங்க. ஒரு சிலவர் நான் தான் சொல்லி இப்போ தங்கண்ணன், இந்த பாலிச்சாமி அண்ணன், இந்த முக்கியமான இந்த மாதிரி அண்ணன்மாரெலாம் நம்ம சமுதாயத்துக்குன்னு
தற்பற்பம் இல்லாமல் கௌரவம் இல்லாமல் நம்ம இந்த சமுதாயத்து விழாவை நம்ம இந்த மண்டகப்படியை நடத்தணும் அப்படின்னு நைட்டு பகல் காசு பணம் பார்க்காம கௌரவத்தை பார்க்காம வந்து அலைஞ்சு இந்த மண்டகப்படியை நகட்டி 24வது மண்டகப்படிக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த வருஷம் வெள்ளி விழா. அந்த வெள்ளி விழாவில் நீங்கள் எல்லா சப்போர்ட்டோட அறக்கட்டளை உதவியோட இந்த மண்டபம் நம்ம கட்டுறோம். ஆமாம், அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தலைவர் அவர்கிட்ட நம்ம அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். வர்ற இதில் நம்ம எல்லாருமே செய்யணும். நீங்கள் அது போக பெரிய வேண்டுகோள் எங்களுக்கு வந்து எல்லா மண்டபப்படியிலும் முன்னிறுத்தி தெரியாததை சொல்லாததை சொல்லித்தந்து எல்லாமே எங்களுக்கு முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்த எங்களுக்கு தலைவருக்கும் நமக்கும் வலதுகரமாக இருந்து செஞ்சு கொடுத்த விஎஸ் பாண்டியன் ஐயா வந்து இறந்தது பெரிய ஒரு இழப்பு. நம்ம சமுதாயத்துக்கும் இந்த மண்டபப்படி நடத்துவதற்குள்ள ஒரு பெரிய இழப்பு எங்கள் ஐயா இறந்தது. அதனால் எனக்கு பழனிக்குள்ளே வர்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அப்படி அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். சமுதாயத்துக்கும் யாருனாலும் சரி மாப்பிள்ளை மச்சான் அண்ணன் தம்பி இன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அடுத்தால வந்து எங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்குன்னு சொல்லி நம்ம பழனியில் சமுதாயத்துக்குன்னு பண்டாரம்னு ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வச்சுருக்காங்க. நம்ம அண்ணாச்சி பழனிசாமி அண்ணாச்சி அதில் நமக்கு அதைத்தான் இப்போ நீங்கள் இப்போ கோவிலுக்கு கூட தலைவர் பேரில் அர்ச்சனை பண்ணி அவ்வளோ கூப்பிட்டு போய் சூப்பரன்ட்ட சொல்லி ஈவோட்ட சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். மண்டபப்படி நல்லபடியாக நடக்கணும், கூட்டம் நடக்கணும், நம்ம அறக்கட்டளை இன்னும் வளரணும், எங்களையும் வளர்த்து விடணும், அறக்கட்டளை நம்மளையும் வளர்த்து விடணும், சமுதாயத்தை வளர்த்து விடணும். அறக்கட்டளை அமைதியாக அழகாக அந்த கௌரவம் இல்லாமல் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எனக்கே ஒரு புல்லரிச்சிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்கள சார்ந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆமாம், அது ஒரு சில இடங்கள்ல தான் இதை மாதிரியெல்லாம் தன்னை முன்னிறுத்தி எதுவுமே எதிர்பாராமல் செய்வாங்க. அது போக எங்கள் தங்கண்ணன் இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு போகிற தெரியும். தலைவர்கிட்ட இருக்க அல்ல அடியன்னு ஒரு வித்தியாசமான ஆள். அவங்க தோட்டத்துலேருந்து வீட்டில் போய் பழையச்சோறு வெங்காயத்தை சாப்பிட்ட ஆட்கள். அந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட குடும்பமாக இருக்கக்கூடிய ஆள். அதனால் நீங்கள் எல்லாருமே மனசு வச்சு இப்போ நீங்கள் வரக்கூடிய மண்டபப்படியை தேவேந்திரோட வேளாளர் வந்து அரசாணை பிறப்பிக்க போகிறாங்க. பரிந்துரை பண்ணியாச்சு. அந்த பரிந்துரைக்கான வெற்றி விழாவாக இந்த மண்டபப்படி அமையணும். நீங்கள் வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு கையில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் போய் 10 வருஷம் சொல்லணும், 10 ஒரு 100 பேர் 100 1000 பேர் சொல்லணும். ஒவ்வொரு ஒன்றிய பொறுப்பாளர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஒவ்வொரு ஒன்றிய பொறுப்பாளரும் வந்து ஒவ்வொரு ட்ரம் செட்டு, ஒவ்வொரு ஒன்றிய பொறுப்பாளருக்கு 300 பேர். நீ எங்கேனாலும் என்னன்னாலும் பண்ணு, ஆனால் ஆவலாதி வரக்கூடாது. நல்ல பிடித்தம் இல்லாமல் கூட்டத்தை கொண்டு சேர்த்துருங்க. இங்கே உள்ள விழாவை நாங்களும் அறக்கட்டளையும் பார்த்துக்கிடுவோம். இங்கே உள்ள விழாவை நாங்களும் அறக்கட்டளையும் பார்த்துக்கிடுவோம். நல்லபடியாக உங்களுக்கு வாரவங்க அதே போல் தயவு செய்து இங்கே உள்ளவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். வெளியில் உள்ளவங்க இந்த சாப்பாடெல்லாம் நல்லா அருமையாக போன ட்ரிப்பு பண்ணோம். நாங்கள் எல்லோரும் இருந்து கலந்து பேசி அமைதியாக அழகாக ஏன்னா காலையில் டிஃபன் காலையில் 9 மணி வரை இங்கே நாங்கள் எல்லோரும் கலந்து ஒரு இடத்துல டிஃபன் பண்ணி 9 மணி வரை டிஃபன், 9:30க்கு தலைவரை அழைச்சிட்டு வருவோம். 1:30 மணி 2 மணிக்கு மேலே சாப்பாடு. ஒரு தள்ளுமுள் இல்லாமல் அமைதியாக எல்லோரும் சாப்பிட வைங்க. அதுக்கு நீங்கள் இங்கே உள்ளவங்க நல்லா சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்ற அந்த பெண்களை தனியாக உட்கார வச்சு சாப்பாடு பண்ணுங்கள். இந்த ட்ரிப்புலாம் ஒரு 1000 பேர் 500 பேர்லேருந்து 1000 பேர் முளைப்பாரி எடுத்ததுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது எல்லா கிராமத்துலேயும் எல்லா குடும்பனாரும் அந்த பெரிய தனக்காரங்களும் அது எங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் நம்ம பழனி ஒன்றிய செயலாளர் லட்சுமண பெருமாள். சின்னவராக இருந்தாலும் நல்லபடியாக அந்த மகளிர் அணியை பார்க்க பெரிய தனம் குடும்பத்தாரங்களை பார்த்து அதெல்லாம் அந்த ஒருங்கிணைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இதையும் நீங்கள் எங்களுக்கு நம்ம வந்து தலைமைக்கு நீங்கள் இங்கே செஞ்சு தரணும். இந்த மண்டபப்படி வந்து சிறப்பாக அமைவதற்கு இங்கே இந்த கூட்டத்திற்கு எங்களோடு வீட்டிற்கும் மாவட்ட செயலாளர் ஈகா பாலிசாமி அண்ணன், மாவட்ட தலைவர் அர்ஜுன் பாண்டியன் அவர்கள், மாவட்ட பொறுப்பாளர் வி ரவிக்குமார், பழனி ஒன்றிய தலைவர் தங்கவேலு, பழனி ஒன்றிய செயலாளர் என் லட்சுமண பெருமாள், பழனி ஒன்றிய பொருளாளர் எம்பி காளிதாசு, பழனி நகர செயலாளர் அம்மாப்பட்டியான், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சின்னக்காளை, பழனி ஒன்றிய இணைச் செயலாளர் அம்மாப்பட்டியான், அடுத்தால வந்து பழனி ஒன்றிய துணைத் தலைவர் பெரிய பெருமாள், பழனி ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் சீனிவாசன், மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் எங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவர் தான் அவரை நம்ம மறக்கக்கூடாது, சாமிவந்தன் ஊடக பிரிவில்
அவர் ஒரு அதிகமாக படிப்பை வந்து போட முடியல, நீளமாக இவ்வளோ நீளம் இருக்கு. அதனால் எம்ஏ எல்எல்பி ஹான்ஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு, உங்களோட எல்லாமே சமுதாயத்திற்கும் அந்த அறக்கட்டளைக்கு முக்கிய பங்காக இருக்கணும். எங்களுக்கு நல்ல உதவி பண்ணணும். உங்களுக்கும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்து சார்பாக இங்கே வருகிருந்துள்ள எங்கள் அண்ணன் முன்னாடியிலிருந்து இப்போது வரைக்கும் இங்கே சமுதாயத்துக்கு மண்டகப்படிக்கு உழைத்து கொண்டிருக்கும் அண்ணன் பாலு அண்ணன் அவர்கள், அடுத்தல அண்ணன் நம்ம இவர் கவுன்சிலர் அண்ணன், அப்புறம் வந்து இங்கே மருத அறக்கட்டளையில் உள்ள ஆசிரியர் லோகநாத் அண்ணாச்சி, அப்புறம் வந்து மார்முத்து ஆசிரியர், நம்ம சமுதாய நம்ம பண்டாரம் பழனிசாமி அண்ணாச்சி மற்றும் இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களின் சார்பாகவும், தலைமை கழகத்தின் சார்பாகவும், மண்டகப்படி பொறுப்பாளர்கள் இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும், இப்போ நம்ம அறக்கட்டளை எல்லோரும் நம்ம இப்போ ஒன்று இணைஞ்சி எல்லாம் ஒன்று போல் இருக்கோம். அவங்க உதவியை நாடி நம்மளும் இது இருக்கோம். அவங்க சார்பாகவும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நீங்கள் தயவு செய்து பரிவட்டை வந்து பெரியதனக்காரங்க குடும்பக்காரங்க நீங்கள் வந்து தங்கண்ணன் நம்ம பாலிச்சாமி அண்ணன்ட்ட லிஸ்ட்டை கொடுத்துருங்க. யார் யாருக்கு செய்யணும்னு தயவு செய்து முன்னாடியே கொடுத்துருங்க. கூட 10 இல்லை 20 இல்லை 50 போனாலும் பரவாயில்ல. அறக்கட்டளையவும் நம்ம பாலிச்சாமி அண்ணன்ட்ட நீங்கள் வந்து எல்லாரையும் கலந்துக்கிட்டு லிஸ்ட்டை கொடுத்துருங்க. அந்த ஆட்கள் மட்டும்தான் நாங்கள், நீங்கள் தங்கண்ணன் கொடுக்காரா, அந்த குடும்பனார் கொடுக்காரா, டோக்கனை கையில் தந்துருந்தோம் சாமி, இந்த பேஜ் கொடுத்துருக்கோம், இந்த நம்ம மரியாதைக்குரியவர் பரிவட்டக்காரர் நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம். அந்த ஆள் மட்டும் அமைதியாக அழகாக நின்று பரிவட்டம் கட்டிட்டு இந்த தடவை விழாவை நல்ல அருமையாக சிறப்பாக வந்து பண்ணணும். அடுத்த உழைப்பவர்களுக்கு, சமுதாய முன்னோடிகளுக்கு நாம் வந்து அந்த மண்டகப்படியில் கௌரவப்படுத்தினா தான் அது மண்டகப்படி சமுதாய விழா. அதில் நாம் வந்து விட்டு கொடுக்கப்படாது, நம்ம பெரியவங்களை நம்ம விட்டு கொடுக்கப்படாது. அதனால் ஊருக்காரங்க ஆவலாது இல்லாமல் லிஸ்ட்டை வந்து பாலிச்சாமன்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துருங்க. அதுபடி நல்லபடியாக சிறப்பாக நடத்தணும். நீங்கள் எல்லாருமே மண்டகப்படி மிக சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டு அண்ணன் தம்பியாக நினச்சி எங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து இதை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.